ஹாய் டைகர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இதான் என்னோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து டைகர் மேன். அது என்ன டைகர் மேன் அப்படின்னா, பெருசாக யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் இருக்குல்ல, அந்த மாதிரி டைகர் அப்புறம் டைகர் மேன் இப்படி தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த நியூ இயர், இந்த வருஷம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் டெய்லி காலையில் பூஜை பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல, பாஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டோம். இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் வரணும் அப்படின்னு பார்க்கணும்ல. ஓல்டு மூவி எக்ஸ்பிளனேஷன், நியூ மூவி ரிவ்யூஸு, அப்புறம் மிஸ்ட்ரி வீடியோ, ஹாரர் வீடியோ, பொலிட்டிக்கல் வீடியோ, இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஜிஆர் சார் நடிப்பில் வந்த ஒளி விளக்கு அப்படின்ற மூவி தான் பார்க்க போகிறோம். இது 1968 வந்த மூவி. எந்த அளவுக்கு என்னால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் டைகர் மேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பையன் ஒரு பேக்கரியை பார்த்து பசியில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பேக்கரி இருக்க பன் எடுத்துட்டு ஓடிடுறான். அப்போ அங்கேருந்து போலீஸ் அவனை துரத்திக்கிட்டே போகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே சின்ன பையன் ஓடிட்டு வரான். இப்போ 4 போலீஸ் அவனை துரத்துது. அது வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோ எம்ஜிஆர் சார் தான். அவர் பேரு இந்த படத்துல முத்து. ஸோ நம்ம முத்துனே கூப்பிடலாம். இப்போ எம்ஜிஆர் சாரோட வேலை என்னன்னா திருட்டு தொழில் தான். எம்ஜிஆர் சாருக்கு மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த மாஸ்டர் தான் எம்ஜிஆர் சாருக்கு ரூட் போட்டு தருவாரு. நீ எங்க திருடணும், திருடக்கூடாது, எங்க போகணும், வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா பிளானும் சொல்றது அந்த மாஸ்டர் தான். எடுத்துட்டு வர கேஷ்ல எம்ஜிஆர் சாரும் மாஸ்டரும் 50-50 ஷேர் பண்ணிப்பாங்க. முத்து இதே மாதிரி திருடுவாரு, போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு, திருடுவாரு, போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு, இப்படியே பண்ணுவாரு. போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு. அப்போ அவருக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அது என்னன்னா 6 மாசம் சிறை தண்டனையும் 1 வருஷம் வந்து நீ இந்த ஊரை விட்டு வேற எந்த ஊருக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு காவலர் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவரு தான் வந்து முத்து வீட்டில் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுவாரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்து முத்து வீட்டில் இருக்காரா இல்லையான்னு வந்து செக் பண்றாரு. முத்து வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த காவலர் கிளம்பிடுறாரு. ஆனா முத்து காவலர் கிளம்புன உடனே ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு மொட்டை மாடி வழியா போய் எகிரி குதிச்சு தன்னோட திருட்டு தொழிலுக்கு போயிடுறாரு. அப்போ போற நேரத்துல அங்க முத்துக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை யாரோ அடிச்சு நகைலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு கேட்கும்போது மாரின்னு தெரிய வருது. மாரி யாருன்னா இவர் முத்துவோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். மாரி தான் எடுத்துட்டு போனன்னு தெரிஞ்ச உடனே முத்து மாரியோட ஏரியாவுக்கு போறாரு. அங்க மாரி முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் மீட் பண்றாங்க. நீயா நானா பெரிய ஆளா அப்படின்னு பார்க்கலான்னு மாரி சொல்றான். அதனால சண்டை ரொம்ப பெருசாகுது. ரொம்ப நேரம் சண்டை போடுறாங்க. கடைசியில போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடிடுவாங்க. முத்து மாஸ்டர் வீட்டுக்கு போயிடுவாரு. வீட்டுக்கு போனவனே அங்க மாஸ்டரும் கீதாவும் இருப்பாங்க. கீதா யாருன்னா அவங்க தான் ஜெயலலிதா அம்மா. இந்த படத்துல முத்துவோட காதலி. மாஸ்டர் முத்துவை திட்டுறாரு. எதனாலன்னா முத்து நீ தான் வந்து போலீஸ் காவல்ல இருக்கல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்த, மாட்டின எவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் சொல்றாரு. சரி வந்ததும் வந்துட்ட, வா உனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துவையும் கீதாவையும் ஒரு டிஸ்கஷன் ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்னன்னா, மாங்குடின்னு பக்கத்துல பெரிய கிராமம் இருக்கு. அங்க பரமசிவன் சொல்லிட்டு ஒரு பணியார் இருக்காரு. பெரிய கோடீஸ்வரர், நான் பயங்கர கஞ்சன், அவர்கிட்ட இருந்தா நம்ம இன்னைக்கு கொள்ளடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. முத்து இதை ஒத்துக்கவே மாட்டுறாரு. எவ்வளவு நாள் நான் திருடிக்கிட்டே இருக்கிறது, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே மாஸ்டர் கோவப்பட்டு, முத்து இப்ப மட்டும் நீ நான் சொன்னது கேட்கலன்னா நீயும் கீதாவும் என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பார்த்த முத்து பயந்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிடறாரு. முத்து இந்த தொழில இருந்து எப்படின்னா வெளியில வரணும்னு தான் பாக்குறாரு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டாருன்னு இதுலயே நமக்கு பார்க்கும்போது தெரியுது. முத்து இப்ப கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட சிஷ்ய புள்ளியான கத்திரிக்கோலை பாக்குறாரு. கத்திரிக்கோள் முத்துவை பார்த்தவன், வாத்தியாரே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டா வர்றாரு. ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ முத்து ஒரு சிரிப்போட விட்டுறாரு. கத்திரிக்கோள் கரெக்டா சொல்றாரு, எங்க பரமேஸ்வரன் வீட்டுக்கா அப்படின்னு கேக்குறாரு. கொலை சொல்றாரு, அது நடக்காத காரியம் அப்படின்றாரு. திருப்பி முத்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே புன்னகையோட இருந்துருவாரு.
இப்போ கத்திரிக்கோள் சரி நான் என் காதலியை பார்க்க போறேன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. கத்திரிக்கோர் அவர் காதலியை பார்க்க போறாரு. அங்க அவர் காதலி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காய்ச்சல் வந்தனால, ஒரு ஃபீவர் வந்தனால எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் ஓடி போறாங்க. எல்லாருமே அப்படியே நம்ம எப்படி கொரோனா வரும்போது இருந்தோம் அது மாதிரி எல்லாருமே ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. இதை பார்த்த கத்திரிக்கோள் முத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, வாத்தியாரே நீ அங்க போயிடாத, அங்க எல்லாருமே ஊரை விட்டு ஓடிட்டு இருக்காங்க, நீயும் போயிரு அப்படின்றாங்க. ஆனா முத்து இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள போறாரு. இப்ப பரமேஸ்வரன் பண்ணையார் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு வீட்டை உடைச்சு உள்ள போறாரு. என்னென்னமோ தேடி பாக்குறாரு. அங்க ஒண்ணுமே இல்ல. எவ்வளவோ ரூம், கபோர்டு, கிபோர்டு எல்லாமே தேடுறாரு. ஒண்ணு கூட அவருக்கு கிடைக்கல. ஆனா ஆனா அங்க மேல இருந்து ஒரு பொண்ணோட குரல் மட்டும் கேக்குது. தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேல போய் பார்த்தா அங்க பெட்ல படுக்க படுக்கையோட ஒரு பொண்ணு இருக்காங்க. வீட்டுல யாருமே இல்ல. ஆனா இவங்களை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நோய் வந்தனாலே என்னமோ இவங்களை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நான் இந்த வீட்டு மருமக, எனக்கு 4 வயசுலயே மேரேஜ் ஆயிடுச்சு, 5 வயசுலயே என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து, ஓஹோ அதனாலதான் உங்களை விட்டு போயிட்டாங்களா, சொத்தெல்லாம் எடுத்துட்டு உங்களை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. உங்களும் ரொம்ப கஷ்டத்தோட ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாகுது. முத்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஒரு வைத்தியரை கூட்டு வராங்க. முதல்ல வைத்தியரை ஒத்துக்கல, அந்த ஊருக்கு வந்து நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. வைத்தியரும் ஒத்துக்கிறாரு. ஒரு திருடனுக்கு இவ்வளவு இருக்குமோ நம்ம ஏன் வரக்கூடாதுன்னு ஒத்துக்கிறாரு. வைத்தியரும் அவங்கள பார்க்கறதுக்கு வராரு. உடம்பு தொட்டு பார்த்தேன்னு சொல்றாரு, இது நார்மலான காய்ச்சல் தான், இப்ப இங்க பரவிட்டு இருக்க காய்ச்சல் கிடையாது, ஆனா இவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், ஒரு ஆள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. முத்துவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து அவங்களுக்கு தந்த மெடிசன்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த காய்ச்சல் சரியாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு காய்ச்சல் சரியான உடனே இவங்க போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு கீழே வரும்போது மாமனார், மாமியார், அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட தம்பி, இவங்க 3 பேருமே அங்க வந்துட்டாங்க. அந்த காய்ச்சல் சரியானனால. அப்போ அந்த மாமியார் சொல்றாங்க, மேல அவ செத்து கிடப்பா, அதனால நம்ம 3 பேர் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே அவங்க மருமக கேட்டுட்டு தான் இருக்காங்க. மாமியார் நீ ஒன்னும் சாவலியா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சாகாம தான் இருக்காங்க. ஏன்னா முத்து வந்து குணப்படுத்து இவங்கெல்லாம் தெரியாதுல்ல, அதனால. உடனே அவங்க ஹஸ்பண்டோட தம்பி மொட்டை மாடிக்கு போயிட்டு முத்துவோட அந்த ஜர்க்கின் கோட் சொல்லுவாங்களா, அதை விட்டுட்டு போயிட்டாரு. அது எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. அம்மா யாரோ ஒரு ஆம்பளை இருந்திருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா சாந்தியை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. சாந்தின்றது அந்த கேரக்டர் நேம். சாந்தியை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. சாந்தி என்ன பண்றாங்கன்னா அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்களோட அந்த அடிப்பட்ட உடம்புல காயெல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து மருந்து வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்க அண்ணியை போய் அவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாரு. அவங்க மைக் அடிச்சு கீழே வந்து இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் மிஸ்பிஹேவ் பண்ண போறாரு. அந்த நேரம் பார்த்து முத்து கரெக்டா வந்துடுறாரு. இவனை போட்டு செம்ம அடி அடிச்சு தூக்கி போட்டு இவங்க மயக்கத்துல இருக்காங்கல்ல, அடிப்பட்டதெல்லாம் பார்த்து முத்து கூட்டு போயிடுறாரு. இந்த சவுண்டு கேட்ட இவங்க அப்பா அம்மா, யாரு தர்தல இருக்கான்ல, அவங்க அப்பா அம்மா வந்து மேல ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்டது, நான் ஓடி வந்து பார்த்தேன், அப்ப அண்ணியும் ஒரு ஆம்பளையும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, நான் என்னன்னு கேட்டதுக்கு என்ன அடிச்சு போட்டு அவன் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பொய் சொல்றாங்க. ஓகே டைகர்ஸ், இன்னையோட வீடியோவில் தான் இது பார்ட் 1. பார்ட் 2 வீடியோ நாளைக்கு கண்டிப்பா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு இன்ஸ்டா ஐடியா இருக்கு, ரோட் டைகர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எதனா மிஸ்டேக் இருந்தால் நான் போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே, இது யார் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல, பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம நாளைக்கு சந்திப்போம். பாய்.